Hi guys, so நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வழக்கம் போல் இன்றைக்கி டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாடா மோட்டார் ஸ்டாக்ஸில் வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் டாடா மோட்டார் ஸ்டாக்ஸும் இருந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸை ஃபஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் இருந்துகிட்ருக்கு. ப்ரீவியஸாக அந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த ஒரு 1050 அந்த ஒரு லெவலை வந்து ரிஸ்க்காக வச்சுட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் செம ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சின்னதாக உங்களோட பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து எக்ஸிட் வர்றது நல்லது. உங்கள் ஸ்டாப் லாஸாக இப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸை இப்போ 1094க்கு மாற்றிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்டே நம்ம ஸ்டாப் லாஸை வந்து கூட்டியிருக்கோம். இந்நேரம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிருங்க. மீதி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணலாம். சப்போர்ட் லெவல் இன்னும் 1065 வரை நம்ம வந்து தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து சுஸ்லான். ஸோ சுஸ்லானும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி எடுக்க ட்ரை சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ பாருங்கள் செம ஒரு அப். ஸோ 63.72 இந்த ஒரு ப்ரைஸை க்ராஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கணும். ஸோ என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க பார்ஷியல் புக்கிங் பண்ணிட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரி வந்து கிடையாது, அவாய்ட் பண்ணிடுவோம். நியூ என்ட்ரி இப்போதைக்கு அவாய்டு. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் லெவல், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எது அப்படின்னா இந்த ஒரு ரீஜன் தான். ஸோ 63.72 சப்போர்ட் லெவலில் வச்சுட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்த் பெட்ரோ. அதுவுமே இன்றைக்கி டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. பார்ப்போம் சார்ட் பேட்டர்ன் என்ன இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த 396 வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவலை தாண்டின அப்புறம் இந்த 395 இந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த லெவல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெவல் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. ஸோ வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி செம்ம ஒரு வால்யூமு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஹியூஜ் வால்யூம் வச்சு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது பேட்டர்ன் படி. ஸோ அப்கமிங் டேஸில் ப்ரைஸ் வந்து 450 வரைய போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 450க்கு சான்சஸ் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணலாம் தருவாங்க. நியூ என்ட்ரிஸ் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள், மொத்தமாக பை பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ நியூ என்ட்ரி எடுக்கிறவங்க சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணுறது நல்லது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நமக்கு என்ட்ரி. 396 இந்த ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு செப்பரேட்டாக போச்சுன்னா தான் நம்ம வந்து என்ட்ரி. ஸோ நம்ம அது வரை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்றைக்கி வேறு என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ட்ரிடன்ட்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் ட்ரிடன்ட்டோட சார்ட் பேட்டர்னு. ஸோ இந்த சார்ட் இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ
அப்கமிங் டேஸில் பார்ப்போம். பட் இந்த ப்ரீவியஸ் லெவலான 41 ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட்டு நம்ம இந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு நான் இதை மாதிரி என்னோடய டெக்னிக்கல் வியூ ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்குது நான் சொல்லணும்னு நினச்சேன்னா அந்த ஸ்டாக் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம அதர் சேனல் பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.